الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر صدق الله مولانا العظيم وقال نبينا عليه الصلاة والسلام لا يحل لمسلم أن يهجر أخاه فوق ثلاث فمن هجر فوق ثلاث فمات دخل النار صدق رسوله النبي الكريم كما قال عليه الصلاة والسلام. இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய வல்லோனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவனை போற்றுகின்றோம் புகழுகின்றோம். உத்தம தூதர் சத்திய சீல சன்மார்க்க போதகர் சர்தார் துஆல முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அணுவாக எடுத்து நடந்த முஃமினான ஆண் பெண் ஒவ்வொருத்தர் மீதிலும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இரட்டும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னர் புனிதமான இந்த ஈதுல் அல்ஹா பெருநாளுடைய தினத்தை மஸ்ஜிதிலே சிறப்பாக கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹுடைய நடிகார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி கட்டளையாக பிறப்பித்திருக்கின்றானோ அப்படியான ஒவ்வொரு விடயங்களை எம்மால் இயன்ற அளவு முயற்சி செய்து எடுத்து நடக்கும்படியும் எதை விட்டு தவிர்த்து நடக்கும்படி ஹராம் என்று தடுத்திருக்கின்றானோ தடை கட்டளை விதித்திருக்கின்றானோ அப்படியான ஒவ்வொரு காரியங்களை விட்டும் 100% முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்ளுகின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மிக சிறப்பான அவனுக்கு விருப்பமான ஒரு பெருமதியான ஒரு சந்தோஷமான ஒரு நாளிலே மஸ்ஜிதிலே அல்லாஹ் எங்களை ஒன்று சேர்த்திருக்கின்றான். இந்த தியாக திருநாள் இருக்கின்றதே, இந்த நாளிலே நாம் செய்யக்கூடிய அமல், இந்த தொழுகை நிறைவேற்றிவிட்டோம், இது அல்லாஹுடைய கட்டளையாக இருக்கின்றது. அதே போன்று அடுத்ததாக நாம் செய்யவிருக்கக்கூடிய அந்த காரியம் அது குர்பானுடைய காரியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நாளையிலே அதைவிட மிக சிறந்த ஒரு அமலை எங்களால் செய்ய முடியாது. இதைத்தான் அல்லாஹ் இந்த சூறாவிலே, இந்த சிறிய சூறாவிலே விளங்கப்படுத்தி காட்டுகின்றார். இன்னா அஅதைனாக்கல் கௌசர், நாங்கள் உங்களுக்கு நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌசரை நாங்கள் உங்களுக்கு தருவோம். ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர், நீங்கள் அல்லாஹு ஹஜ்ஜு பெருநாளுடைய தொழுகையை நீங்கள் தொழுங்க, அதுக்கு பின்னால் அல்லாஹுக்காக வேண்டி தொழுங்க, அதுக்கு பின்னால் இந்த குர்பானுடைய நஹருடைய இந்த அமலை, இந்த குர்பானுடைய அமலை இதை நீங்கள் செய்யுங்கோ என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார். எனவே ஹதீஸிலே வந்திருக்கின்றது, இன்றைய நாளில் நாம் செய்யக்கூடிய அமல்களில் மிக சிறந்தது, மிக மேலானது, மிக மகத்தானது இந்த நாளிலே குர்பானுடைய அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு எச்சரிக்கையும் வந்திருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த பொறுமதியான நாளில் யார் இந்த சிறப்பான இந்த அமலை செய்கிறதுக்கு தகுதி இருந்து அதை யார் செய்யலையோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்பானுக்கு தகுதி உடையவராக நான் இருந்து அந்த குர்பானை பூர்த்தியான முறையில் கொடுக்கலையோ, இந்த அளவுக்கு எச்சரிக்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கடா, ஃபலா யஹ்துர் முஸல்லானா, நாங்கள் தொழக்கூடிய மஸ்ஜிதுக்கு தொழக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வர தேவையில்லை என்ற வார்த்தையை சொன்னாங்க. நீங்கள் தொழுவுரத்தில் வேல் இல்லை என்று சொல்லக்கூடிய அர்த்தம் இருக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அளவு எச்சரிக்கைகள் வந்திருக்கின்றது. இன்றைக்கும் எங்களுக்கு ஒன்றும் கெட்டு போகல, எங்களுக்கு முடியும் அந்த காரியத்தை செய்கிறதுக்கு. அன்புக்குரியவர்களே, அவ்வளவு சிறப்புகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்றார். எனவே அதனுடைய ஒழுக்கங்கள் இருக்குது, அந்த ஒழுக்கங்களை பேணி அந்த காரியத்தை செய்யக்கூடியவர்கள் செய்யணும். அடுத்ததாக இதை செய்கிறதுக்கு வசதி படைக்காதவர்கள், வசதி இல்லாதவர்கள் உள்ளத்தில் கவலை இருக்கும், இந்த நன்மையை நாங்கள் எப்படி அடைஞ்சு கொள்வது? அன்புக்குரியவர்களை, நாங்கள் ஒன்றுபட்டு இந்த காரியத்தை செய்கிறோம். யதுல்லாஹி மஅல் ஜமாஅத்துக்கு அல்லாஹுடைய உதவி இருக்குது, கூட்டாக செய்கிறோம், நிறுவனப்படுத்துகிறோம். இதில் எல்லாரும் ஒத்தாசையாக இருந்து ஒத்துழைப்போம் என்று சொன்னால் அவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குர்பானுடைய கூலி அல்லாஹ் கொடுக்கின்றார். எனவே அடுத்தது மிக முக்கியமான இன்றைய நாளுடைய அமல்ல இந்த குர்பான் இருக்குதே கொடுக்கிறது இன்றைய நாளில் மிக சிறந்த ஒரு அமல். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க,
இந்த நல்ல தொழக்கூடிய தொழுக நோன்பு இதை விடவும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஜகாத் குர்பான் இதை விடவும் ஒரு சிறந்த ஒரு அமல் ஒன்று இருக்குது. அந்த அமலை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? அதுவும் இன்றைய நாள் இந்த குர்பானுடைய அமலுக்கு பின்னால மிக பொறுமதியான ஒரு அமல் தான் இது. செய்கிறது கஷ்டம், எல்லாம் லேசி, லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு இருக்கக்கூடிய ஒரு குர்பான் கொடுக்கிறது பெரிய செய்தி இல்லை அன்புக்குரியவர்களே. ஆனால் கஷ்டமான ஒன்று இருக்குது, ஆனால் அதை விட பெரிய கூலி கிடைக்கும், அதை விட பெரிய ஒரு கூலி கிடைக்கும். அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா உஹ்பிருக்கும் பி அஃவல் மின் தரஜத்தி ஸியாம் வஸ்ஸலா வஸ்ஸதகா. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், சதகாவை விட, தொழுகையை விட, நோன்பு பிடிக்கிறதை விட, ஃபர்லான நோன்பு இதை விட பெரிய கூலி கிடைக்கக்கூடிய ஒரு அமல் நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? சஹாபாக்கள் கேட்டாங்க, பலா யா ரசூலல்லாஹ், கட்டாயம் சொல்லித்தாங்க. அன்புக்குரியவர்களே, ஆசையோட ஆர்வத்தோட கேட்டாங்க. நாங்கள் இப்போ எவ்வளோ அந்த அமலை செய்யறதுக்கு எவ்வளோ ஒரு ஆசையோடு இருக்கிறோமோ, இதை போல இதை விட எத்தனையோ மடங்கு ஆசையோடு அந்த சஹாபாக்கள் கேட்டாங்க. என்ன அமல் தெரியுமா? கஷ்டமான அமல். கஷ்டமான அமல். யாரோட கோவிச்சு கொண்டு இருக்கிறோமோ, யாரோட உறவை முறிச்சு கொண்டு இருக்கிறோமோ, யார பிரிவினையோ டிஸ்பியூட்டோடு இருக்கிறோமோ, நான தம்பி கோபம், வாப்பா மகன் கோபம், உறவுகள் கோபம், சண்டை பிடிச்சி இன்றைக்கு நாளில் நாங்கள் சேரோணும். இன்றைக்கு நாளில் நாங்கள் சேரோணும். அன்புக்குரியவர்களே, சேர்க்கிற வேலையும் செய்யணும், சேர்ற வேலையும் செய்யணும். இன்றைக்கு சேர்க்கறதுக்கு ஆள் இல்லை சமூகத்தில். 2 பேர் சண்டை பிடிச்சி கொண்டா நல்லா பிரிஞ்சிரி, நல்லா இரி, அதுதான் நல்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சமூகத்தில் அதிகம். ஆனால் எல்லாத்த விட பெரிய அமல் என்ன தெரியுமா? இஸ்லாஹு ஸாத்தல் பைன். 2 பேருக்கு இடையில ஒத்துமையை உண்டாக்குறது, இஸ்லாஹ் பண்ணுறது, ஒத்துமையை உண்டாக்குறது. அன்புக்குரியவர்களை, இந்த குணம் எந்த நேரம் இருக்கணும். பெருநாளுடைய தினம் இருக்குதே, இதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் தான் பெருநாளுடைய தினம். நாங்கள் விட்டு கொடுக்கணும், மன்னிக்கணும், மறைக்கணும், மறந்துடணும். சிலாக்கள் சொல்லுவாங்க, மன்னிச்சாலும் மறைச்சாலும் மறக்கப்படாதுன்னு. இஸ்லாம் இருக்குதே, மறந்துடும். நினைவு வச்சு இருக்கக்கூடாது. இஸ்லாம் சொல்லுது மறந்துடுங்கன்னு. வேற மார்க்கங்கள் மதம் சொல்லும் மன்னி மறை, ஆனால் மறக்காதே, நினைவு வச்சு தீரீண்டு. அன்புக்குரியவர்கள், இஸ்லாம் சொல்லுது நீ மறந்துடு. இல்லை, இவ்வளோ பெரிய கூலி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தார். 2 பேரை ஒத்துமையை உண்டாக்குறதுனூடா. வஃபஸாது ஸாத்தல் பைன், 2 பேருக்கு இடையில குழப்பத்தை உண்டாக்குறது, டிஸ்பியூட்டை உண்டாக்குறதுக்கே, பிரிவினை உண்டாக்குறது, சந்தர்ப்பத்தை பார்த்து குடும்பத்தில் 2 பேரை பிரிச்சு விடுறது இருக்குதே, இது ஆக பெரிய சமூகத்தில் ஃபசாதுக்குரிய அமல் என்று சொன்னார், ஃபசாதுக்குரிய செயலாக இருக்குது. எனவே அன்புக்குரியவர்களே, நல்ல சந்தர்ப்பம். எல்லாரும் நாங்கள் இந்த இடத்துல சலாம் கொடுத்து கொள்கிறோம். காரணம் என்ன? இது என்ன, இது ஒத்துமை, இதுக்கு அல்லாஹ் பெரிய கூலியை வச்சிருக்கிறான். உறவை பேன்றது ஆக முக்கியம். நாங்கள் பேசக்கூடியவங்க, ஒத்துமையாக இருக்கக்கூடியவங்க, சலாம் சொன்னவங்களுக்கு செல்றதை விடவும் இன்றைய நாள் அன்புக்குரியவர்களே, யாரோட கோபம் பிடிச்சு கொண்டு இருக்கிறோமோ அவங்களுக்கு சொல்லுவோம். ஏனென்றா எச்சரிக்கையான ஒரு ஹதீஸ் வந்து இருக்குது, லா யஹில்லு லி முஸ்லிமின் ஐ யஹ்ஜுர அகாஹு ஃபௌக ஸலாஸ். ஒரு முஸ்லிமுக்கு கூட ஒரு முஸ்லிமுக்கு ஹலாலாக மாட்டாது என்று சொன்னால் அடுத்த பக்கம் ஹராமாகும் என்ற அர்த்தம் இருக்குது. 3 நாளை கோவிச்சு கொண்டு இருக்கலாம். ஒரு சண்டை வந்துட்டு, பிரச்சனை வந்துட்டு, மனுஷன் தானே, 3 நாள் தான். இன்னைக்கு 3 நாளா? 3 வருஷம், 30 வருஷம் கோத்திர கணக்கு. ஏண்ட மையத்துக்கு நீ வராதே, ஓண்ட மையத்துக்கு நான் வரமாட்டேன். யாருடைய மையத்து முந்துறதோ தெரியாது, திருமணத்துக்கு இல்ல, மையத்துக்கு இல்ல, வீட்டு வாசப்படிக்கும் வராதே. அன்புக்குரியவர்களை, என்ன கோபம்! இது ஒரு சந்தர்ப்பம். இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தருது, நீ மன்னிச்சிடு, நீ சலாம் சொல்லு, சலாத்துக்கு நீ அவன் பதில் சொல்லாட்டி, என் சகோதரன் பதில் சொல்லாட்டி நீ சொல்லு. அன்புக்குரியவர்களே, யாரு சலாத்துக்கு பதில் சொல்றாங்க இல்லையோ அவர்களுக்கு ஷைத்தான் பதில் சொல்லுவான். அன்புக்குரியவர்களே, ஏன் இது இவ்வளவு பெரிய இபாதத் என்று சொன்னா, நாங்கள் இந்த காரியத்தை செய்யறத கசப்பாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், தலை குனிய வேண்டிய கட்டங்கள் வரும். ஆனால் வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத் செய்வான், ரிஸ்கில் அபிவிருத்தியை உண்டாக்குவான், உடல்ல ஆரோக்கியத்தை தாரான், வாழ்நாள் அல்லாஹ் கூற்றான். கஷ்டம்தான், எல்லாருக்கும் பேசுவோம், எல்லா உறவையும் பேணுவோம், மக்கள் எல்லாரோடையும் சேர்ந்து நடப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த காரியத்தை இன்றைய நாளில் மிக முக்கியமாக செய்யும். அதே போல் இந்த பெருநாளுடைய தினத்தில் இருக்கக்கூடிய சுன்னத்துகள் எல்லாத்தையும் நாங்கள் பேணி அழகான குர்பானுடைய அமலையும், சிலத்துர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய எங்களோட உறவுகளோடு சேர்ந்து நடக்கக்கூடிய இந்த அமலையும் நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆசையோட ஆர்வத்தோட செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லாருக்கும் தந்தருள்வானாக.
எங்களோட நிலைமைகள் அனைத்தையும் சீராக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய இந்த பொறுமதியான நாளை பொறுமதியாக கழிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திரியா அல்லாஹ். இந்த நாளில் இருக்கக்கூடிய சிறப்பான அமல்கள் எல்லாம் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திரியா அல்லாஹ். எங்களை எல்லாரையும் கபூல் செஞ்சுக்கோயா அல்லாஹ். எங்களுக்கு ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்திரியா அல்லாஹ். நாட்டில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கி இந்த பஞ்சத்தை இல்லாமல் ஆக்கி யா அல்லாஹ் இந்த பொறுமதியான நாளில் முஸ்லீம்களுக்கு பெரிய வெற்றியை தந்திரு ரஹ்மானே. எங்களோட ஒவ்வொருத்தோட உள்ளத்திலே மூசலாடக்கூடிய அனைத்து ஹாஜத்துகள் தேவைகளையும் நீ பூர்த்தி செஞ்சு தந்திரு ரஹ்மானே. எங்களோட துஆக்களை கபூல் செஞ்சுக்கோயா அல்லாஹ். கேட்க மறந்ததெல்லாம் கேட்டதாக கபூல் செஞ்சிரு யா அல்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆல பங்குள்ளவர்கள் ஆக்கிறியா அல்லாஹ். இதை விட்டும் பாதுகாப்பு தேட எங்கள்கிட்ட பாதுகாத்திரியா அல்லாஹ். உன் அளப்பெரும் கிருபையும் பொருட்டால் எங்களோட துஆக்களை கபூல் செஞ்சுக்கோயா அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.